ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோன்னா நோடல் அனாலிசிஸ் ப்ராப்ளம். ஸோ இதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, கம்ப்யூட் த வோல்டேஜ் அட் நோட்ஸ் ஏ அண்ட் பி இன் தி சர்க்யூட் ஆஃப் ஃபிகர். ஸோ ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் நோட் ஏ, திஸ் இஸ் நோட் பி. இந்த நோட் ஏ வோல்டேஜும் நோட் பி வோல்டேஜும் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும் யூஸிங் நோடல் அனாலிசிஸ் மெத்தட். ஃபஸ்ட்டு நோடல் அனாலிசிஸ் கொடுத்தா நீங்கள் ஃபஸ்ட்டு சர்க்யூட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ சர்க்யூட்டில் ஃபுல்லாக கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலான்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எழுதி நம்ம VA VB கால்குலேட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கரண்ட் சோர்ஸ், இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, பட் இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோடல் அனாலிசிஸ்க்கு இந்த வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். வோல்டேஜ் சோர்ஸை நம்ம எப்போ கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும்? அந்த வோல்டேஜ் சோர்ஸுக்கு சீரீஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது நெக்ஸ்ட்டு எவ்வளோ நோடு இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ நோடு 3 or more பிரான்ச்சஸ் மீட் பண்ணுற பாயிண்ட். ஸோ இது நோடு கிடையாது. ஸோ இந்த பாயிண்டில் 3 or more branches meet ஆகுது. So this is one node. So இங்கே அதே மாதிரி 3 or more branches meet ஆகுது. So இது another node. இது பார்த்தீங்கன்னா reference node. இங்கேயும் 3 or more branches meet ஆகுது. This is reference node. நம்ம இந்த node A voltage node B voltage calculate பண்ணணும். So we have one voltage source with a series resistance. So நம்ம இதை என்ன பண்ணணும்னா current source convert பண்ண போகிறோம். So next diagram இதை current source நான் convert பண்ணி draw பண்ண போகிறேன். So first நம்மளுக்கு கொடுத்துருக்க சர்க்யூட்டில் இதில் பார்த்தீங்கன்னா 2 ohm resistance, then 10 volt. So this is plus minus 10 volt. ஸோ இதை கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது I equal to V/R. அப்போ that is equal to V வேல்யூ 10/2. அப்போ ஐயோட வேல்யூ is equal to 5. அப்போ எனக்கு கரண்ட் சோர்ஸ் கிடச்சிச்சு 5 amps. ஸோ கரண்ட் சோர்ஸோட டைரக்ஷன் எப்படி? மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு. ஓகேவா? ஸோ டைரக்ஷன் இந்த மாதிரி போடணும். ஸோ டைரக்ஷன் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா என்ன ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ரெசிஸ்டன்ஸை அப்படியே பேரலாக கொடுக்கணும். சேம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 2 ohm. ஸோ இது வோல்டேஜ் சோர்ஸ். இப்போ நம்ம கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சர்க்யூட்டில் நம்ம வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணதை ட்ரா பண்ணலாம். ஸோ ஹியர் திஸ் இஸ் 5 ohm ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. So this is B node, this is A node. So A nodeல நமக்கு ஒரு 10 ohm resistance இருக்கு. So இங்க ஒரு current source இருக்கு. So that current source value is 25 amps. Okay? So this is reference node. இப்போ நமக்கு என்னன்னா இங்கே voltage source நம்ம current source convert பண்ணியாச்சு. So இந்த இடத்துல நமக்கு ஒரு current source that is 5 amps. அதுக்கப்புறமா அதுக்கு parallel ஒரு resistance 2 ohm. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபிகரில் இருக்கக்கூடிய 6 amps கரண்ட், 6 amps கரண்ட், சாரி 6 amps கரண்ட். கரண்டோட டைரக்ஷன் டவுன்வர்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் 5 amps கரண்ட். ஸோ இந்த டயக்ராமை நம்ம ரீட்ரா பண்ணி அகெயின் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் நோட் ஏ, திஸ் இஸ் நோட் பி. ஸோ திஸ் இஸ் ரெஃபரன்ஸ் நோடு சின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நோடு ஏக்கும் நோடு பிக்கும் இடையில் எனக்கு ஒரு 5 ohm ரெசிஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறமா நோடு ஏக்கும் நோடு சிக்கும், திஸ் இஸ் ரெஃபரன்ஸ் நோட் சிக்கும் இடையில் ஒரு 10 ohm ரெசிஸ்டர், 10 ohm ரெசிஸ்டர். நோடு ஏக்கும் நோடு சிக்கும் இடையில் ஒரு 25 amps கரண்ட் இருக்குது. ஸோ ஹியர் 125 amps கரண்ட். ஓகே? ஸோ அதே மாதிரி நோடு ஏக்கும் பிக்கும் இடையில் ஒரு 5 amps கரண்ட். திஸ் இஸ் 5 amps கரண்ட். கரண்ட் டைரக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் த கரண்ட் டைரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பிக்கும் சிக்கும் இடையில் ஒரு 5 amps கரண்ட். ஸோ கரண்ட் டைரக்ஷன் திஸ் இஸ் 5 amps கரண்ட். தென் பிக்கும் சிக்கும் இடையில் ஒரு 2 ohm ரெசிஸ்டன்ஸ், 2 ohm ரெசிஸ்டன்ஸ். then பிக்கும் சிக்கும் இடையில் ஒரு 6 amps current, 6 amps current. this current direction is B to C. ஸோ இதுதான் என்னோட டயக்ராம். ஓகேவா? நான் இதை சிம்பிளிஃபை பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ 2 நோட் இருக்குது, ஏ நோட் அண்ட் பி நோட். ஸோ இதில் நோட் வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். VA VB நான் கால்குலேட் பண்ணணும்.
ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதுகிறேன். ஸோ எனக்கு 2 நோட்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு 2x2 மேட்ரிக்ஸ் வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2x2 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, நம்ம கரண்டோட வேல்யூ, நோடல்னாலே கரண்ட், அப்போ கரண்ட்னா என்னது? I = V/R. அப்போது ஆரோட வேல்யூவை நம்ம 1/Rன்னு தான் எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நோடு ஏக்கு என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நோடு ஏல எதெல்லாம் கனெக்டாக இருக்குது? 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டாக இருக்குது, 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டாக இருக்குது. அப்போ 1/10 + 1/5 இருக்க கனெக்ட் ஆகிற எல்லா ரெசிஸ்டன்ஸையும் 1 எழுதணும். அதாவது மேட்ரிக்ஸில் வந்து ஃபஸ்ட் காலம் வந்து 1 1, அதுக்கப்புறமா உள்ளது 1 2. நோடு 1க்கும் 2க்கும் காமனாக இருக்கக்கூடியது என்னது? ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ். அப்போ 1/5. இந்த காமன் ரெசிஸ்டன்ஸ் எழுதும்போது இங்கே என்ன கொடுக்கணும்னா மைனஸ் கொடுக்கணும். ஓகேவா? ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிற எழுதும்போது இது வந்து அடுத்தது 2 எழுத போகிறோம். 2க்கும் 1க்கும் இடையில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஸோ காமனாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம். அப்போ என்ன வரும்? -1/5. அப்புறமா 2 2ல் நமக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் கனெக்டாக இருக்குது? ஒரு 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்டாக இருக்குது, ஒரு 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ 1/2 + 1/5. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன வேல்யூ எழுதணும்? V என்னது? VA VB. ஸோ VA VB தட் இஸ் ஈக்குவல் டு கரண்டோட வேல்யூ எழுதலாம். இப்போ நோடு 1ல் என்னென்ன கரண்ட் இருக்குன்னு பாருங்கள். KCL இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட், ஆர் இந்த நோடில் வரக்கூடிய எல்லா கரண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கணும். அதாவது இன்கமிங் கரண்ட் மைனஸ் அவுட் கோயிங் கரண்ட். அப்போ இந்த நோடில் இன்கமிங் கரண்ட் இருக்கா? இருக்குது, 25 amps. மைனஸ் 1 அவுட் கோயிங் கரண்ட் இருக்குது, என்னது? 5 amps. ஓகேவா? 25 - 5. அப்புறம் நோட் பிக்கு செகண்ட் நோடில் பார்க்கலாம். 5 amps என்டரிங் கரண்ட், 5 amps என்டரிங் கரண்ட், 6 amps லீவிங் கரண்ட். அப்போ என்டரிங் கரண்ட் எல்லாம் ஆட் பண்ணலாம். 5 + 5. லீவிங் கரண்ட்டை சப்ராக்ட் பண்ணலாம். -6. 5 + 5 -6. 10 - 6 நமக்கு என்ன வரும்? 4. ஓகேவா? ஸோ இதை நான் அகெயின் இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுகிறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியாச்சு. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இக்குவேஷன் ஃபார்மேட் எழுத கேட்டிருந்தாங்கன்னா, ரைட் த இக்குவேஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் சிம்பிளாக இதை எழுதிட்டு இதிலேருந்து இக்குவேஷன் எழுதலாம். ஸோ இப்போ இதிலேருந்து இக்குவேஷன் எப்படி எழுதலாம்? நம்ம 0.3 VA - 0.2 VB = 20. Second equation, this is first equation. Second equation, -0.2 VA + 0.7 VB = 4. This is second equation. ஸோ இதிலேருந்து நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்? இக்குவேஷன் கால்குலேட்டரில் இக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்து VA VB கால்குலேட் பண்ணலாம். ஆர் அனதர் மெத்தட், நம்ம டெல்லோட வேல்யூ எழுதணும். டெல்லோட வேல்யூ என்னது? 0.3 - 0.2 -0.2 0.7. இந்த டெல்லோட வேல்யூ. ஸோ இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா del 1 கண்டுபிடிக்கணும். del 1 கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம VA கால்குலேட் பண்ணணும்னா VA ஃபார்முலா இஸ் del 1 / del. VB ஃபார்முலா இஸ் del 2 / del. ஸோ இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணோன்னா, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 0.21 - 0.04. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டெல்லோட வேல்யூ 0.17. இனி நம்ம அதே மாதிரி del 1 கால்குலேட் பண்ணலாம். ஸோ del 1 = இந்த ஃபஸ்ட்டு காலமை இதால் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 24 - 0.2 0.7. ஸோ அகெயின் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது என்ன வரும்னா 14 + 0.8 = 14.8. del 1ஓட வேல்யூ 14.8. del 2 கால்குலேட் பண்ணணும். del 2 = second column replaced by 24. Okay, 0.3 - 0.2 24. அப்போ del 2 ஓட வேல்யூ 1.2 + 4 = 5.2. இப்போ நம்ம VA கால்குலேட் பண்ணலாம். VA is del 1 / del, that is equal to 14.8 / 0.17, that is equal to 87.1 volt. So this is node A voltage. Node B voltage is del 2 / del, that is equal to 5.2 / 0.17, that is equal to 30.6 volt.
ஓகே, இது நம்ம டைரெக்டாக கால்குலேட்டரில் கொடுக்கலாம். ஸோ கால்குலேட்டரில் ஈக்குவேஷன் மோட் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் அன்னோன் நமக்கு 2. ஸோ 2 a1ஓட வேல்யூ 0.3. 0.3 is equal to b1ஓட வேல்யூ -0.2. c1 is 20. a2 is -0.2. b2 is 0.7. c2 is 4. ஸோ எக்ஸோ அதாவது VAயோட வேல்யூ 87.1. ஓகே, VBயோட வேல்யூ 30.6. ஓகே, இந்த மாதிரி 2 மெத்தட்லேயும் உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நோடல் அனாலிசிஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.